ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா வந்து ஃபோன் அன்பாக்சிங் பண்ண போகிறா. புது ஃபோன் வாங்கியாச்சு. என்ன நிஷா? உடனே புது ஃபோன் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, வீடியோ இது பண்ணாங்க. அப்படிலாம் இல்லை, இஎம்ஐல தான் நாங்கள் வந்து ஃபோன் எடுத்தோம். சத்யா மொபைல்ஸ் பேரா ஒரு நில இஎம்ஐயில் வாங்கியிருக்கோம். என்ன ஃபோன் அன்பாக்சிங் பண்ணி காமிப்பா. இன்னொன்று என்னென்னா, ஆக்சுவலாக நிஷா உன் ஃபோன் எங்கே? ஃபோன் வந்து டிஸ்பிளே உடஞ்சிருக்கு. இது கேமராவும் உடஞ்சிருச்சு, டிஸ்பிளேயும் உடஞ்சிருச்சு. என்னோட ஃபோனும் கேமரா ஃப்ரண்ட் கேமரா வந்து உடஞ்சிருச்சு, தெரிச்சிருச்சு. நான் முக்கால்வாசி வீடியோ எடுக்க பேக் கேமரா தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோவே. இது பழைய ஃபோன். இது வந்து ரெட்மி. இது வந்து திருச்சியில் இருக்கையில் வாங்கினது. இஎம்ஐக்கு தான் வாங்கினது. இதுவும் திருச்சியில். இங்கே பாருங்க ஃப்ரண்ட் கேமரா எப்படி இருக்கு. அது உடஞ்சிருச்சு. திருச்சியில் இஎம்ஐயில் வாங்கி எங்கே இதில் முல்லை நகரில் வாசன் நகரில் வாங்கினது. அது கட்டியாச்சு. அடுத்ததாக இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க ஃபோனு ரெடி கேஷில் எதில் போய் வாங்கிட்டு வந்தீங்க? பட்டுக்கோட்டை சத்யாவில் வாங்கினது. இதுவும் உடஞ்சிருச்சு. இப்போ அதுக்காக புது ஃபோன் வாங்கியிருக்கு, வீடியோ எடுக்கிற பர்பஸுக்காக மட்டும். ஏன்னா ஏதோ கொஞ்சம் நிஷா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதனால் இஎம்ஐ எடுத்துருக்கு. ஃபோன் வந்து என்ன ஃபோன்னு காமிப்போம். ரொம்ப லோ மாடல், 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பழைய மாடல் ஃபோனு. இதோட ரேட் ஆக்சுவலாக எவ்வளோ நிஷா? 15,500. இஎம்ஐயில் வாங்கினதுனால 20,000 ரூபா. அந்த 4,500 ரூபா வட்டி 1 வருஷம் கட்டணும், 12 மாதத்துக்கு. இதான் விவோ Y29 மாதமா காமிப்போம். இது 5000 mAh பேட்ரி. அப்புறம் வந்து கேமரா வந்து 50 மெகா பிக்சல். பேக் கேமரா நல்லாயிருக்கும், ஃப்ரண்ட் கேமரா ஒரு மாதிரி தான் இருக்கும். மற்றபடி கேமரா பர்பஸ்க்காக தான் நம்ம வாங்கினது. வேறு Y300ன்னு ஒரு மாடல் இருந்துச்சு. அது 30,000 ரூபா சொன்னாங்க. 6GB எது? 6GB ரேமு. ரோம் வந்து 128 128 GB. ஓரளவுக்கு பரவாயில்ல நம்ம பட்ஜெட்டுக்கு. இது இன்னும் 12 மாதத்துக்கு கட்டணும். மாதம் எவ்வளோ கட்டணும்? அந்த பில் எடு. இருங்க, நிஷா வந்து ஃபோன்லாம் காமிப்பா. மாதம் கட்டுறது என்னது? அவரோட ஃபோன், கடைக்கார ஃபோன் நம்பர் தானே, அவருக்கு விளம்பரம் தானே. சரி, இருந்தாலும் நம்ம மறைச்சிக்குவோம். இன்றைக்கி தான் எடுத்தது. தேதி என்னது? 7ஆம் தேதியா? 7வது மாதம் 1ஆம் தேதின்னு போட்டிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இஎம்ஐ கட்ட வேண்டிய டேட்டு மாதம் 1,472 ரூபா கட்டணும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து 300 ரூபா, 1,742 ரூபா கட்டணும். அது இல்லாமல் 12 மாதத்துக்கு இஎம்ஐ போட்டிருக்காங்க. 1 மாதம் இஎம்ஐ கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னோம்னா 500 ரூபா பஜாஜ்லேருந்து பஜாஜ் ஃபைனான்ஸ்லேருந்து 500 ரூபா ஃபைனு. பேங்க்லேருந்து 2,500 ரூபா, மொத்தம் 3,000 ரூபா ஃபைன் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டினேன்? இது முன்பணம் எவ்வளோ கட்டினேன்? 3,186. ஆமாம், 3,186 ரூபா கட்டியிருக்கு. நான் 12 மாதத்துக்கு 1,500 ரூபா. 1,500 இதுக்காக வந்து கையில் கொடுத்தது. இப்போ வந்து எவ்வளோன்னு ஃபோன் பார்க்கலாம். ஃபோன் வந்து நிறைய இதெல்லாம் இருக்குங்க. கேம் போட்டோ மாடிட்டே இருக்கும். ஆஃப் பண்ணு. கேம் ரெண்டியாமா? நீங்க கேம்லயே இருங்க. கடன் கட்டறதுல டவுட் வரும். இந்த கேம் இருக்குங்கறா. ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல 3 கலர் இருக்கு. அதுல வந்து இது வந்து Black-ஆ, இது என்ன ப்ளூவா? ப்ளூ. இந்த ப்ளூ. இந்த ப்ளூ. அதுல என்னென்ன கலர் இருக்கு சைடுல பாரு. இந்த சைடுல 3 கலர் இருக்கு. அந்த ஆஃப் ஒயிட், ப்ளூ, இதுல இதுதான் நல்லா இருக்கும். நடுவுல உள்ளது. மற்றபடி இது வாங்குனாலும் கலர் அழுக்கு தெரியும், இது வாங்குனாலும் கலர் கிராட்ச் எல்லாம் தெரியும். இதுதான் பெஸ்ட். ஓகே. இது இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஃபோன்லாம் வச்சுருக்கீங்கன்னு, உங்கள் என்ன மாடல் ஃபோன் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதில் இதை ஓப்பன் பண்ணிக்காமல் இதில் என்னென்ன இருக்குன்னு. இது கூட வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு தடவை இஎம்ஐல வாங்குறதுனால எதுவும் இதெல்லாம் ஃப்ரீ எல்லாம் கொடுக்கல. ஒரு சார்ஜர், சீக்கிரமாக ஏற சார்ஜர் மண்டை, ஒரு சார்ஜர் பின்னு, அப்புறம் சிம்மு கழட்டி போடுறேன் அந்த பின். வேறு எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக நாங்கள் சாம்சங் பார்க்க போனோம். அதெல்லாம் டவுன் பேமெண்ட், அதாவது முன்பணம் கட்டுறது ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கேட்டாங்க. அதனால் அது வேணான்னாச்சு. கம்மியாக கட்டுற மாதிரியே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து இதை வாங்கிருக்கோம். சரி, இப்போதைக்கு இதை வச்சுக்கலாம், பார்த்துக்கலாம். எப்படிங்க? எப்படி இருக்கு கேமரா குவாலிட்டி? ஒரு செல்ஃபி எடு. இப்போ யார் வச்சுக்க போகிற அந்த ஃபோனை? யார் வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம வீட்டில் எண்ணூட்டு ஒன்னூட்டுலாம் கிடையாது, எல்லாம் நம்ம ஓட்டு. கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு? ஹாய், இங்கே பாருங்க. கேமராக்குள்ள கேமரா. கிட்டத்தட்ட 3 வருஷத்தில் அந்த 3 ஃபோன் வாங்கியிருக்கோம். வருஷத்துக்கு ஒரு ஃபோனு. வாங்க 3 பேர் எடுப்போம், 4 பேர் போயிடுமா? ரெடி? யார் ஃபோன் வாங்கி யார் வீடு?
நல்லா இருக்கா? ஃப்ரண்ட் கேமரா 8 மெகா பிக்சல் தான், அது ஒன்றும் அந்தளவுக்கு இருக்காது கிளாரிட்டி. 1080ல் தானிஷ் எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருப்பான் ஃபோட்டோவில். ஆமாம், இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? 1080ல் மட்டும்தான் எடுக்க முடியும், 4K எல்லாம் எடுக்க முடியாது. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒருத்தானா ஒருத்து இல்லை, அது எனக்கு தெரியும். ஓரளவுக்கு தற்போதைக்கு சமாளிக்கிறதுக்காக. என்ன நிஷா? சரி, ஓகே. நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா வந்து வீடியோ எடுக்க வேணும் அப்படின்றக்காக வாங்கியிருக்கோம். ரைட்டு. இதை ரெடி பண்ணலான்னா ரெடி பண்ண முடியல. அதாவது வேலை பார்க்குறதுக்கு ஃபோன் கேட்டோம், நிஷாவோட ஃபோனையும் என்னோடய ஃபோனையும், ரெண்டும் அந்தளவுக்கு வேலை பார்க்க முடியாதுன்னாங்க. கம்பெனியில் வர்ற மாதிரி வராதுன்னாங்க. நான் பார்க்க தரேன். ஆமாம், 2 பிள்ளைங்களுக்கு அவ்வளோ ஆர்வம். டெம்பர் கிளாஸ் ஒட்டிட்டு அப்புறம் 2 பேருமே விளையாடலாம். ஓகே, ஏது ஃபோன் வாங்கினான் நீயும். ஏன்னா இப்போ வந்து இவங்க வந்து 2 பேத்துக்குமே வந்து செல்லு கிடையாது. டேப் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அந்த டேப்லயும் வந்து சார்ஜர் பின் வந்து லூஸ் ஆகி சார்ஜர் ஏறாம அதை வாங்கி ஓரமா வச்சாச்சு. அடுத்தது இது வந்து என் செல்லு நான் வச்சுக்குவேன், அது வந்து அவர் செல்லு அவர் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக அவர் வச்சுருவார். எங்கள்கிட்ட இப்போ செல்லுல ஒரு செல்லை பார்க்கவும் குதூகலமா போட்டுக்கிட்டு குதிக்கிறான். ஒன்றும் இல்லை, உட்காரு பாப்பா. அதில் சார்ஜே இல்லை, 10 பாயிண்ட் தான். இப்போ தானே கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கு. 10 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்குது. இது ஓட்டல, டெம்பர் கிளாஸ் ஓட்டல, சும்மா வெறும் கிளாஸோட இருக்குது. கிராச் ஆயிரம்லாம். தொட்டு பார். ரைட். அது பின்னாடி வந்து அந்த கவர் வந்து சொரசொரன்றதுனால தெரிஞ்சது பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரும். இஎம்ஐல எடுக்கிறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் எல்லாம் கேட்டாங்க? பேன் கார்டும் ஆதார் கார்டு 2 மட்டும்தான். பேங்க் வச்சு அவங்க வந்து நம்மளோட பேன் கார்டு, நம்மளோட ஃபோன் நம்பரு, நம்மளோட ஐடி எல்லாம் போட்டு பார்த்தோன்னே சிபில் ஸ்கோர் பார்ப்பாங்க. அதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து இதே என்னோட ப்ரூஃப்லயே வந்து எங்க மாமாக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுத்துருக்கோம். அது வேற கடையில், அது வேற ஃபைனான்ஸ், பஜாஜ் இல்லை. அது வாங்கினால கொஞ்சம் வந்து ரொம்ப எல்லாமே இது பண்ணி கட்டுறதுனால இப்போ வந்து அவ்வளவா எதுவும் உங்களுக்கு கேட்டுக்கல. உடனே ஃபோன் கொடுத்துட்டாங்க. இதே அடுத்த தடவைன்னா இதை விட நம்ம வந்து இப்போ வந்து நம்ம வந்து 3000 ரூபாய்க்கு மேலே கட்டணும்ல. அடுத்த தடவைலாம் 1000 ரூபா 1500 கொண்டு போயிட்டு முன் பணம் கட்டிட்டு நம்ம வடு ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் தடவை தான் இப்போ நம்ம சத்யாவுக்கு போயிருக்கோம். ஆமா, முத தடவை வந்து ரெகுலரா போறோம். நம்ம ரெடி காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தோம். இஎம்ஐல இப்பதான் ஃபர்ஸ்ட் தடவை. ஏன்னா ரெடி காசு கொடுத்து தான் அந்த தர்னிஷ்க்கு வந்து அந்த வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கினது. அப்புறம் அவர் கடைக்காரரும் சப்ஸ்கிரைபர் தான். எங்கேயும் நான் உங்களை பார்த்திருக்கேன், உங்களை உள்ள வரவே பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அன்பாக்சிங் அவர் பாப்பாரு. ஏன்னா அவர் வந்து வாட்ச் அன்பாக்சிங் பார்த்தாராம், போன் அன்பாக்சிங் பார்த்துருவாரு. பார்த்துட்டு அடுத்த தடவை போயில கேட்டார், ஓடி நீங்க யூடியூப் சேனல் தானே வச்சிருக்கீங்க? எங்களையே பார்த்துக்கேன். அப்புறம் தான் சொன்னாரு, யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க தானே அப்படின்னாரு. ஓகே, சூப்பரா வந்து ஃபோன் வாங்கியிருக்கோம், பார்த்தாச்சு, நல்லா இருக்கு. நீங்க என்ன மாடல் வச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே, கமெண்ட்டுக்கு போட்டோ மாறிக்கிட்டே இருக்கும், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணல. ஓகே பாப்பா, சீக்கிரம் சாப்பிடணும், சீக்கிரம் நாளைக்கு வந்து திருவிழா, எங்க ஊர் மாரியம்மன் கோவில் திருவிழாவுக்கு கிளம்ப போறோம். நாங்க இப்போ போயிட்டு டான்ஸ் பார்த்துட்டு வரோம். செல்வா என்ன சொல்லியிருந்தானா, 5 நாள் ஸ்கூலு, 5 நாள் ஸ்கூலுக்கு போங்க, நைட் எல்லாம் போய் தூங்கிட்டு காலையில எந்திரிக்க முடியாது, ஸ்கூலுக்கு கிளம்ப முடியாது, சனி ஞாயிறு லீவ் அப்போ போகலான்னு நேற்று வெள்ளிக்கிழமை போயிட்டு சனிக்கிழமை தூங்கிக்கலாம் அப்படின்னு வெள்ளிக்கிழமை போனோம். நேற்று பார்த்தா பாட்டு கச்சேரி, அதனால நாங்க போகல. இன்னைக்கு டான்ஸ் இருக்காங்க, போயிட்டு பார்த்துட்டு வரலான்னு பார்த்துட்டு வருவோம். போவோம். இன்னைக்கு திரை ஏதாவது படம் ஓட்டுறாங்க அப்படின்னா வந்துருவோம். திருவிழா அப்பா இன்னைக்கு நைட்டு டான்ஸ். நாளைக்கு தான் திருவிழா. அதான் நாளைக்கு நைட். நாளைக்கெல்லாம் போகவே கூடாது, நைட்டெல்லாம் போக வேணாம், கூட்டம் தாங்காது. அதான் நாளைக்கு காலையில இப்போதைக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோம். நாளைக்கு பகல்ல போவோம். பகல்ல வந்து போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம். காவடி எல்லாம் பார்த்துட்டு பால் குடம் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணி அன்னதானம் நீங்கிறத சொல்லல, அன்னதானம் சாப்பிட்டுட்டு வரோம். சரி, ஓகே, பாய். பாய்.